Welcome to our channel. Let's cook something healthy, tasty and easy today. Today easy CBR recipe செய்ய போறோம். 3-in-1 recipe. First pan ல எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்து பருப்பு போட்டு வெடிச்சோனே சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம். உங்க விருப்பம்னா சின்ன வெங்காயம் போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு பூண்டு தட்டி போடணும். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதக்கணும்னா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. நல்லா 2-3 டைமும் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா, வீட்டு குழம்புக்கு போடுற மசாலா தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போடுங்க. காரமாக வேணும்னா கொஞ்சம் 1/4 ஸ்பூனு மிளகாய் தூள் போடுங்க. போட்டுட்டு அந்த மசாலா வேகிறதுக்கு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. ஒரு 2-3 டைமு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வற்றினோன்னே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபுல்லாக லோ ஃப்ளேம் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. டேஸ்டியான CBR ரெடி. 3-in-1 ரெசிபின்னு சொன்னேன்ல, அது தோசைக்கும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். 3க்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மார்னிங்கே வச்சாலும் 3 வேளைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.